அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறாங்களே விஜய் காவேரி, அவங்களுக்கு கலாட்டா டிஜிட்டல்லேருந்து நமக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு இப்போ இண்டிவிஜுவலாக 2 பேருமே வாங்கிட்டாங்க, 2 பேருமே இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. இப்போ அவங்க பேராக அதில் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா. பீப்புள் ஓட் பண்ணி அதில் வின் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை ஆல்ரெடி நம்ம எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ எனக்கு தோணுச்சு, இந்த 2 நாளாக தோணிகிட்டே இருந்தது, என்ன 1 மாதம் 2 மாதத்துக்கிட்ட ஆக போகுது, இன்டர்வியூ எடுத்தாங்களா இல்லையா, அவார்டு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவார்டு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நம்மளோட விஜய் காவேரி அதை எப்படியாவது போட்டிருப்பாங்க, நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுனால. இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பயங்கரமாக கோவில் திருவிழா, அதனால் சவுண்டு ரேடியோ சத்தத்துக்கு கேட்காது, அதனால தான் சரியாக பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த வீடியோ பற்றி பேசணும் அப்படிங்கிறத எப்போ வரும், மக்கள் ஓட்டு போட்டு எடுத்தாங்க, எல்லாரோட இன்டர்வியூமே எடுத்துட்டாங்க. விஜய் காவேரி அதாவது சுவாமிக்கு டைம் இல்லாமல் அவங்க ஊர்லேயே பெங்களூரில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. காவேரி இங்கே எடுத்தாங்க. ஆனால் பேரா ஏன் இன்டர்வியூ எடுக்கலை? அவங்க 2 பேரும் பெஸ்ட் பேராக செலக்ட் ஆகியிருக்காங்க தானே, வின் பண்ணியிருக்காங்க தானே. அவங்கள ஏன் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலை? எடுத்தீங்களா இல்லையா, இல்லை எடுக்கிறதுக்கான டைம் இல்லையா, இல்லை 2 பேருமே யார் மேலே மிஸ்டேக்? இப்போ ஆர்டிஸ்ட் மேலே வர டைம் இல்லாமல் வர முடியாமல் இருக்காங்களா, என்ன ஏது? இப்போ இது அவார்டு ஃபங்க்ஷன் அவார்டு வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க என்ன டைம் இல்லாமல் இருக்காங்களா, என்ன ஏது ஒன்றுமே புரியலைங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, அக்கா உங்களுக்கு தெரியுமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோமே அப்படின்னாலும் மறுபடியும் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான். கலாட்டா அவார்டு என்னாச்சு அப்படிங்கிறது மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். நிச்சயமாக அவார்டு இவங்க கொடுத்துருந்தா, இப்போ ஸ்ரீ அவார்ட்ஸில் காவேரி போகலை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்ததுனால அவங்க அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்களே, அது மாதிரி இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்கோம், பேராகவும் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இன்டர்வியூ எடுக்கலை, அவார்டு வாங்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு நான் சொல்கிறது சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல. வாங்கியிருந்த நம்ம சுவாமி அன்றைக்கி இண்டிவிஜுவலாக வாங்கும் போதே இது பேராக வின் பண்ணது, இது இண்டிவிஜுவலாக வின் பண்ணது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஒன்று தானே வாங்கினாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ இதில் கூட இப்போ பிளாக் ஷீப்பில் கூட இவங்க வின் பண்ணி நாமினேட் ஆகியிருந்தாங்க. அதில் யார் வின் பண்ணியிருக்கான்னு சொல்லி தெரியல. அந்த அவார்டு கூட என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம சுவாமி வின் பண்ணியிருக்கதை நம்ம பார்த்தோம், ஆனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. அது கூட விடுங்க, அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தலை அப்படின்னு, இன்னும் நடத்த ஆரம்பிக்கலை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் இந்த கலாட்டாவை எல்லாருமே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. விஜய் காவேரி இண்டிவிஜுவலாக எடுத்திருக்காங்க, பேராக அவங்க வின் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அடுத்தடுத்து இது தெரிய வரும்போது அவங்க அதை பற்றி முயற்சி பண்ணுவாங்களா, இல்லை ஆல்ரெடி இப்போ அவங்க வீடியோ எடுத்துட்டாங்களா, அவங்க இன்டர்வியூ எடுத்துட்டாங்களா, ஏன் டெலிகாஸ்ட் படம் இன்டர்வியூ எடுத்திருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, வைக்காமல் இருக்க மாட்டாங்க சரிங்களா. ஆனால் இன்டர்வியூ எடுக்கலை அப்படிங்கிறது தான். இண்டிவிஜுவலாக பேசும்போது அவங்கள பற்றி மட்டும்தான் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி காவேரி அப்படி தான். ஆனால் பேராக பேசும்போது தான், அவங்க பேராக 2 பேரை இன்டர்வியூ எடுக்கும்போது தான் அதை பற்றி தெரிய வரும். பார்ப்போம் என்னாச்சு அப்படின்ட்டு. கமெண்ட்ஸில் நிறைய சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா. என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கம்மா. அதை பற்றி அடிக்கடி நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அப்போ தான் அவங்க செவிகளுக்கு போகும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அவார்டு வாங்கினா ரொம்ப சந்தோஷம் நமக்கு தான். நம்ம தான் ஓட் பண்ணோம் இல்லையா. என்ன மக்களை?